திருமணம் என்பது சரியான துணையை தேடி பிடிப்பது அல்ல, கடைசி வரை சரியான துணையாக இருப்பதே. எல்லோருக்கும் பிடித்த மாதிரி வாழ வேண்டும் என்றால் அடுத்த ஜென்மத்தில் பணமாகத்தான் பிறக்க வேண்டும். வாழ்க்கையில் துன்பம் வரும்போது ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் குறை கூறும் உங்கள் வாழ்க்கைதான் பல பேருக்கு எட்டாத கனியாக உள்ளது. நாம் என்னதான் ஓடி ஓடி உதவி செய்தாலும் சில சுயநல உறவுகள் எம்மை பார்த்து கேட்கும் ஒற்றை கேள்வி, நீ என்னத்த பெருசா செஞ்சிட்ட? ஒரு மனிதன் தனது துயரத்தில்தான் உண்மையான மனிதர்களை அறிகிறான். கற்பு என்ற சொல் ஆண் பெண் இருவருக்கும் சமம். அதை பெண்ணுக்கென்று சொல்லாமல் பொதுவாக மனித சமூகத்திற்கே என்று சொல்லலாம். துரோகம் என்பது மிருகங்களிடம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் மனித உருவத்தில் அலையும் பெரும்பாலான மிருகங்களிடம் இருக்கத்தான் செய்கிறது. எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் நீரைப் போல் எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகி கொண்டால் வாழ்க்கை சிறக்கும். வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் சொன்ன வார்த்தை மாறாமல் இருப்பவர்களே உயர்ந்தவர்கள். சரியான ஒன்றை சரியான நேரத்தில் சரியான நபரிடம் பேசவில்லை எனில் தேவையில்லாத மனக்குழப்பத்திற்கு ஆளாவோம். கண் பார்த்து பேசு, முகம் பார்த்து சிரி, மனம் பார்த்து அன்பை செலுத்து, குணம் பார்த்து நடந்து கொள், வாழ்க்கை இனிக்கும். எல்லோருடைய இதயத்திலும் காயங்கள் உண்டு, அதை வெளிப்படுத்தும் விதம்தான் வித்தியாசம். சிலர் கண்ணீராக, சிலர் புன்னகையாக. ஒரு தந்தையாக மகளுக்கு கொடுக்கும் எல்லா சுதந்திரத்தையும் தன் மனைவிக்கு கொடுக்க எந்த ஆணும் விரும்புவதில்லை. ஒரு தாயாக மகனுக்கு கொடுக்கும் சுதந்திரத்தை தன் கணவனுக்கு கொடுக்க எந்த பெண்ணும் விரும்புவதில்லை. தட்டி பறிப்பவன் வாழ்ந்ததில்லை, விட்டு கொடுப்பவன் வீழ்ந்ததில்லை. இதுதான் உண்மை. இலை மீது எவ்வளவு மழை பொழிந்தாலும் ஒரு சொட்டு நீரை கூட வேரின் உதவி இல்லாமல் குடிக்க முடியாது. அதுபோலவே எத்தனை கடவுளை தரிசித்து வந்தாலும் பெத்தவங்களை வணங்காமல் புண்ணியம் சேராது. மனைவி இருக்கும்போதே அவளோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொள்ளுங்கள். ஒருவேளை அவள் உங்களுக்கு முன் சென்றுவிட்டால் உங்கள் மகிழ்ச்சியும் அவளோடு சென்றுவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். பிரச்சனையே வயிறுதான். பாதி பேர் குறைக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், மீதி பேர் நிறைக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தூங்கும் பொழுது நிம்மதியாகவும் எழுந்திருக்கும் பொழுது சந்தோஷமாகவும் இருக்கும் மனிதன் எவனோ அவனே உலகின் பணக்காரன்.